இப்போ நம்ம இந்த தற்கொலை விஜய்க்கு வருவோம். நேத்திக்கு வந்து எல்லாரும் பொங்குனானுங்களே பொன்ராஜ் மேல அவர் என்ன தப்பா சொன்னாரு? இப்ப நான் கேக்குறேன், என்ன தப்பா சொன்னாரு? அண்ணன் நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், அதோட நிறுத்திக்கணும். ஒரு அக்காவும் ஒரு தங்கச்சியும் அம்மா ஸ்தானத்துல இருக்கலாம், ஒரு தோழி ஸ்தானத்துல இருக்கலாம். மனைவியாட்ல என்னைக்குமே ஆக முடியாது. மனைவியா இருக்கக்கூடிய மனைவியா மட்டும் தான் இருக்க முடியும். அப்ப நான் அக்காவாட்டும் இருப்பேன், தங்கச்சியாட்டும் இருப்பேன், பொண்டாட்டியா இருப்போம்னா இந்த அசிங்கமான இந்த கேடுகட்ட உறவுக்கு என்ன பேரு? ரெண்டாவது, இன்னைக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்ல மாதிரி சங்கம் எங்க போச்சு, அங்க போச்சு, இங்க போச்சுன்றீங்களா? அறிவு கிட்ட கூமுட்ட நாய்ங்களா நீங்க? ஒவ்வொரு பெண்கள் பேசக்கூடிய கீழே வந்து நீங்க என்னெல்லாம் பேசிக்கீங்க? இதோ நேத்துக்கு நான் போட்ட வீடியோல அவ்வளவு அசிங்கமா பேசுறேன். இவனுங்க தான் மாதர் சங்கம் நீங்க கேக்குறீங்க. எந்த மாதர் சங்கம் வரணும்? இந்த விஜய்க்கு தான் அறிவு கிட்ட எரும மாட்டு பயிலுக்கு மூளை இல்ல. ரெண்டாவது, கமெண்ட் பண்ற நாய் கொலம்போ, ஸ்ரீலங்கா, மயிலாண்டி நீங்க பண்றீங்க. உங்களுக்கும் இங்க இருக்க என்னடா தெரியும்? ஒண்ணு பண்ணுங்க. உங்களுக்கு அப்படி வந்து விஜய் வந்து உங்களுக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும், அவனை பிரதமரா கூட ஆகுங்க, சிலோனுக்கு கூட்டிட்டு போயிருங்க. இல்ல நீங்க எந்த நாட்டுல போய் வந்து அகதியா இருக்கீங்க அங்க கூட்டிட்டு போயிரு. ஒரு நாதாரி நாய் என்னன்னா கிருஷ்ணன்ற ஒரு ஐடியில உட்காந்துட்டு அசிங்கமா பேசுறான். இங்க இருக்கக்கூடிய சிஎம் அசிங்கம் பேசுறான். அவனுக்கு என்ன தனவாட்டி என்ன நம்ம தமிழ்நாட்டுக்கு போறது இல்லைங்க. ஆனா மவனை நீ என்னைக்காவது வந்தா செருப்படி வாங்குறது உண்மை. நீ வந்து ஏர்போர்ட்ல இருந்து வெளியே வரும்போது நீ செருப்படி வாங்கிட்டு தான் நீ வருவ. அது 100% உறுதி. ஏன்னா இதுல வந்து மன்னிக்கிற போனா எங்க தலைமைகளுக்கு இருக்கலாம், விசிக தலைமைக்கு இருக்கலாம், திமுக தலைமைக்கு இருக்கலாம், எல்லாருக்கும் இருக்கலாம். ஏண்டா பாரதிய ஜனதா பார்ட்டியில கூட அவ்வளவு மோசமான கேஸ் இப்போ மகாராஷ்டிரால நடந்துட்டு இருக்கு. செக்ஸ் ஸ்கேண்டல்ஸ் வீடியோஸ் வெளியே வந்திருக்கு. அமைச்சர்கள் எல்லாம் மாட்டப்பட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சிய மாதிரி ஒரு கட்சி கிடையாது. ஆனா அவனுங்களே வந்து அவங்க அதுல பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்றாங்க, எங்க கட்சியில இருந்து எல்லாரும் அண்ணா தான் கூப்பிடணும்னு சொல்லிருக்கு. அப்போ அந்த அண்ணான்ற உறவு என்னது? உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல உங்களுக்கு ஒரு மரியாதையான வார்த்தை? நான் அண்ணனுக்கு தங்கச்சியா இருப்பேன், அண்ணனுக்கு பொண்டாட்டியா இருப்பேன், அப்படி உங்களை எல்லாம் விபச்சாரம் சொல்லுங்க. வேற என்னடா சொல்லணும்? நீங்க வந்து மத்த பெண்கள் பேசினா, ஜூலி பேசினா அவங்களுக்கு கீழே அசிங்கமா கமெண்ட் பண்றது. ஒரு திமுக சப்போர்ட்டர்ஸோ இல்ல வேற்று கட்சிக்காரங்களோ பேசினா அவங்க கீழே வந்து அசிங்கமா கமெண்ட் பண்றது. இந்த விஜய் நாய்க்கு எந்த நாய் சப்போர்ட் பண்ணுது பாத்தீங்கன்னா இந்த சங்கி நாய்ங்க. இந்த பாரத தேச போட்டோ வச்சிருக்காங்க, பாரத் மாதா போட்டோ வச்சிருக்காங்க. அங்க வந்து விபச்சாரிய வேசி இப்படிதான் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு என்னடா அரசியல் நாகரிகம் இருக்கு? உங்க இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு எந்த மாத சங்கத்துல இருந்து வருவாங்க? இப்பவும் திமுக பிடிச்சி இது பண்ணுங்க, கேள்வி கேளுங்க. திமுக போபியா பிடிச்சி போய் அலையறான், உன் தலைவன் நாய் லூஸ் மாதிரி அலையறான். நான் சொல்றேன், விஜய் ஒரு நாய், லூஸ் மாதிரி அலையறான். அவனுக்கு கீழே இருக்கக்கூடிய கிறுக்கு கூட்டங்க அதுக்கு மேல கிறுக்கு பிடிச்சி போய் அலையுது. வாங்க, நாளைக்கு நீங்க வர்றீங்கல்ல, ரோட் ஷோ பண்றாங்களோ உங்க நொன்ன எத்தனை சாவு எழுதுன்னு பாப்போம். பாதி ஒரு 100 டிக்கெட் இதுலயே செத்து போனா நல்லா அவனுக்கு ஓட்டு விடாது. நிஜமா இப்படி எல்லாம் பேச வேண்டியது. உங்களுக்கு என்னடா நாகரிக அரசியல் தேவை இருக்கு? மயிலாண்டிக்குல நான் இவ்வளவு கீழே அவ்வளவு மரியாதை கண்ணியமா சகோசாகன் போடுறேன். நீ மயில பிடிக்கிட்டு திருப்பி அப்படியே போட்டேன்னா நீ பேசுற வார்த்தை எனக்கு பேச தெரியாது. நீ என்ன தேன் நீ சொன்னா நான் உன்னை திருப்பி தேவையா நான் கேட்பேன். அப்ப நீ அந்த வார்த்தைக்கு நீ மகனான்னு கேட்பேன். அப்ப அப்படிதான் நீங்க பேச வைக்கிறீங்க. நாங்க கொள்கை ரீதியா பேசுறோம் அப்படின்னா அவரு பொன்ராஜ் சொன்னா பொன்ராஜ பத்தி பேசுங்கடா. அதனால திமுக ஆதரவாளரு, அவர் திமுக மட்டும் தான் ஆதரவா இருந்தாரா? ஏபிஜே அப்துல் கலாமுக்கு பிஏ அவர் இல்ல, அவர் மக்கள் நீதி மையத்துல இல்ல. அப்ப முன்னாள் கமல்ஹாசன் ஆதரவாளர்னு சொல்ல வேண்டியதானே? அதையும் உங்க நொண்ணை போயிட்டு திமுக ஆதரவாளர்னு உசுப்பேத்தி விட்டுருக்கான். அவன் ஒரு ஜோம்பி கூட்டத்தை உருவாக்கிட்டு இருக்கான், விர்ச்சுவல் வாரியர்ஸ். இந்த எலெக்ஷனோட இந்த நாய் வந்து தலை தெரிச்சு போகணும். இவனுக்கு வந்து வளரவே கூடாது. சீரியஸா சொல்றேன். நாம் தமிழர் கட்சி நீங்க 15 வருஷமா இருக்குன்னா ஜெயிக்கிறான் தோக்குறான். ஏதோ அவர் போய் சொல்லிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கதை விட்டுட்டு இருக்காரு, அவருக்குள்ள ஒரு இதை சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இவன் வந்து இந்த 2 வருஷத்துல எவ்வளவு கேவலமான மனிதர்களை உருவாக்கி வச்சிருக்கான். ஒரு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். ஏன்டா இந்த கையில இருக்க குழந்தைய பத்தி, இந்த குழந்தையோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும் சொன்னா இவளுக்கு என்னடா பேர் கொடுக்கணும் சொல்லு? அம்மான்னு கொடுக்கணுமா? என் பிள்ளைய ஐசியூல வச்சு எங்க நொண்ண நான் பாக்க வந்திருக்கேன்னு சொன்னா அவளை அம்மான்னு கூப்பிடணுமா? அவளை அம்மான்னு சொல்லணுமா? ஏன்னா பிள்ளைய ஐசியூல வச்சாச்சுன்னா கோயிலுக்கு கூட போக மாட்டோம்டா, சாமி கூட கும்பிட போக மாட்டாங்க. பெத்த தாய்ங்க வாசல்லே இருப்பாங்க. எப்ப எதுக்கு கூப்பிடுவாங்களோ தெரியாது, பிள்ளைக்கு என்ன ஆச்சோ தெரியாதுன்னு. அப்படிப்பட்ட மனிதர்களை தான் நாங்க பாத்துட்டு வந்துட்டு இருக்கோம். அப்ப உங்க சோம்பி கூட்டத்தை என்னடா சொல்லணும்? இந்த மாதிரிப்பட்ட பெண்களுக்கு என்ன பேர் கொடுக்கணும்? முதல்ல உங்க கூட்டத்துல இருக்கவங்க திருந்துங்க. இந்த வந்து கமெண்ட்ல கெட்டாத போடுறதுக்கு பிளாக் பண்றதுக்கு ஒரு நேரம் ஆகாது. ஆனா எதுக்கு பிளாக் பண்ண வச்சுக்கோ தெரியுமா? உங்க தராதரம் என்னன்றது தெரியணும். இந்த விஜய் நாய் இருக்கம்ல, இந்த விஜய் நாய், அந்த பொறுக்கி நாய் இருக்கம்ல, பொண்டாட்டிய வரத்தில்லன்னு சொல்லிட்டு நடிகை பின்னாடி சுத்திட்டு நடிகைக்கு மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுட்டு அலையதுல ஒரு அலப்புற நாய். அந்த நாய்க்கு காமிக்கணும், டே ஓ ஆளை பாருடா எப்படா மெசேஜ் பண்ணி வச்சிருக்கானுங்க அப்படின்னு. இவனுங்க தான் பொம்பளைக்கு பாதுகாப்பை பத்தி பேசுறான். இந்த ஸ்கிரீன்ஷாட் எடுத்து சந்திரசேகருக்கும் சோபா மேடம்க்கு அனுப்பணும். பெத்த வயிற்றுல வந்து பாரங்கத்துக்கு வச்சு இடிங்கன்னு. இப்படி ஒரு புறம்போக்க பெத்து வச்சிருக்கீங்க. அந்த புறம்போக்கு ஊர் ஃபுல்லா ஒரு புறம்போக்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. இவன் நாளைக்கு தலைவன் வர்றானா தமிழ்நாட்டோட தலைவருக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல, நாங்க எல்லாம் பதட்டமா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிறுக்கு கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கோம். உங்க பிள்ளை இப்படிதான் ஒரு பிள்ளைய பெத்து ஊரை அழிக்கிறதுக்கு விட்டுருக்கீங்களா? ராட்சசன மாதிரின்னு கேட்கணும். இனி அப்படிதான் கேட்கணும். ராட்சச கூட்டங்க, திருட்டு நாய் கூட்டங்க. நீங்க எல்லாம் கருப்பை பத்தி பேசுறீங்க, பொம்பளைக்கு மான மரியாதை பேசுறீங்க. ஏன்டா பொம்பளை போறம்போக்குங்க.